ஹலோ மக்களே, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டர் உங்களுக்கும் வேணுமா? இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பட்டர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பால் நல்லா காய்ச்சிக்கணும். பசுமாட்டு பாலில் தான் நெய் நிறைய வரும். நம்ம பேக்கெட் பாலில் பண்ணும்போது வரும், லைட்டாக தான் வரும், இந்த அளவுக்கு நிறைய கிடைக்காது. பசுமாட்டு பால் வாங்கி ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றினா நமக்கு தயிர் தான் கிடைக்கும், பட்டர் கிடைக்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுருங்க. காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா அதில் தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றிட்டு மறாவது நாள் காலையில் எடுத்து அதை வெளியில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வைக்கலாம், இல்லை வெளியிலே வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி பண்ணும்போது ஈஸியாக அது சில்னஸ் இருக்கிறதால ஈஸியாக தானாகவே மேலே வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் போட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் கையில் பண்ணுறதுக்கு அந்த தயிர் எடுக்கிறது வெண்ணெய் அந்த இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஒரு வாட்டி பண்ணிங்கனாலே கிடச்சிரும். எங்களுக்கு இவ்வளோ தயிரில் இவ்வளோ கிடச்சிருக்கு பட்டரு. ஆனால் இன்னும் கூட இதில் எடுக்கலாம். இப்போது டைம் இல்லைன்றதால நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இன்னும் நிறைய எடுக்கலாம் இதில். இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க, வெளியிலேருந்து வாங்காமல். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா இப்போது நிறைய வெளியில் வாங்கும்போது அதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ரொம்ப நாள் இருக்கிறதுக்காக அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஆட் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரெசிபி பண்ணலாமா இல்லை இதை மெல்ட் பண்ணி கீ பண்ணலாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.